நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயத்துக்கும் சரி, கெட்ட விஷயத்துக்கும் சரி, நம்ம தான் காரணம் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? "ஏம்மா அறிவு இருக்கா? நாம எப்படி காரணமாக முடியும்?" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆமா நம்ம தான் காரணம். என்ன அப்படின்னா, ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் இமோட்டோ அப்படின்றவரு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்குறாரு. நெறைய கிளாஸ் ஜார்ஸ்ல வாட்டர் எடுத்துக்கிறாரு. அது ஒண்ணுலயும் ஒரு ஒரு எமோஷன வந்து அவங்க குடுக்குறாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் லவ் பண்றாருன்னா, அவருகிட்ட ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர். அப்புறம் ஒருத்தர் வந்து கவலையில இருக்காருன்னா, அவருகிட்ட ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர். இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காருன்னா, அவருகிட்ட ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர். இன்னொருத்தர் பிரேயரே பண்ண மாட்டாரு. ஏத்திஸ்ட் அப்டின்னா, அவருகிட்ட ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர். இந்த மாரி ஒரு ஒருத்தர்ட்ட ஒண்ணு ஒண்ணு குடுத்து எக்ஸ்பெரிமென்ட்ட வந்து தொடங்க வாட்டர்ல எமோஷன்ஸ இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ்க்கு கொண்டு போறாங்க. அங்க வாட்டர் கிறிஸ்டல்ஸா மாறும்போது, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள அந்த வாட்டர்லாம் அழகழகான கிறிஸ்டல்ஸா மாறுது. அதே இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஏற்றப்பட்ட அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப புரோக்கனாவும், ரொம்ப டார்க்காவும் இருந்திருக்கு. இதுலருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்டின்னா, வாட்டருக்கு எமோஷன கேரி பண்றதுக்கு சக்தி இருக்கு. அதே சமயம் அது வந்து ரிஃப்ளெக்ட்டும் பண்ணும். அதாவது நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுக்கான பேட்டர்ன தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட்டும் பண்ணும் அப்டின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இத்துணூண்டு பாட்டில்ல உள்ள வாட்டருக்கே இவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்டின்னா, நம்ம உடம்புல 70% வாட்டர் தான் இருக்கு. அண்ட் இந்த உலகத்திலேயும் வந்து 70% வந்து வாட்டர் தான் வந்து இருக்கு. அப்டின்னு இருக்கும்போது நம்ம எனர்ஜி என்னவா நம்ம குடுக்குறோமோ, அதே தான் நம்மளுக்கு திருப்பியும் வரும். அதனால பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ்.